இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னா, நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் பார்த்து வந்த ஒவ்வொரு காரியங்களும் அது நாங்க நம்ம லைஃப்ல மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸை, லேசினஸ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் தான் என் லேசினஸை விட்டு வெளியில வரணும். அது நான் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பா இருக்கு. சரியா? அதே நேரம் பயம் எனக்குள்ள இருக்குன்னா அந்த பயத்தை விட்டு நான் தான் வெளியில வரணும். அதை போய் பிசாசு மேல போட முடியாது. சரியா? அதே மாதிரி ராங் கனெக்ஷன்ஸ், தவறான நபர்களோடு வைத்திருக்கிற உறவு என்னுடைய அடுத்த நிலையை தடுக்குதுன்னா நான் தான் அதை விட்டு வெளியே வரணும். இப்படி சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போல கவனத்தில் சிதறல, டிஸ்ட்ராக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அன்பிலீவை பற்றி பார்த்தோம். அதை பற்றி பாவம் எங்களை அடுத்த நிலையில் போக விடுறதில்லை. அதே நேரத்தில் ஜெபமின்மை, ப்ரேயர்லெஸ்னஸ் எங்களை அடுத்த நிலைக்கு போக விடுதில்லைன்னு சொல்லி நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, இது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம். நீங்கள் தான் இந்த காரியங்கள்லேருந்து வெளியில் வரணும். அப்போ தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். ஆனா இன்னொரு காரியம் ஒன்று இருக்கு, நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதை தடை பண்ணுகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், அது பிசாசினால் வருகிற தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் தடை, டிமோனிக் ரெசிஸ்டன்ஸ், பிசாசின் தடையாய் அது காணப்படுகிறது. ரைட்? எல்லாமே நம்ம சரியா செய்திருந்தாலும் நம்ம அப்பையும் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு நம்ம மேல சொன்ன காரியங்கள் அவ எல்லாமே நாங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணியிருந்தாலும் இந்த இன்னும் சில நேரங்களில் நம்மளால அடுத்த நிலை அடைய முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி ஒரு காரியம் காணப்படும். அது எதுன்னு சொன்னா, பிசாசினால் வருகிற தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிசாசு எப்பயுமே நம்முடைய உயர்வுகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், அவன் தடையாக தான் இருப்பான். ஆமென். பிசாசு ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண மாட்டான், தடையாக தான் இருப்பான். ஆமென். நம்புறீங்கல்ல? ஆமென். அவன் தடையாக தான் இருப்பான். ஆமென். ஆகவே நாம அநேக நேரங்களில் என்னன்னு சொன்னா, எல்லாமே பிசாசினால வர்ற தடைன்னு சொல்ல முடியாது. சரியா? எல்லாமே பிசாசினால வர்ற தடை இல்லை. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம். அந்த இன்டர்வியூக்கு தேவையான அளவு நான் ப்ரிப்பேர்டாக போகலன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அந்த இன்டர்வியூவில் என்னை எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்ல முடியாது, என்னது இவங்க பிசாசு பாருங்களேன், எனக்கு அந்த வேலையை தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பிசாசுற தலையில் போட முடியாது. ஏன்னா நான் ப்ரிப்பேர்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ஆண்டவர் தயவு காட்டுற நேரங்கள் உண்டு. அதே நேரத்தில் நம்மளும் நம்ம பக்கத்தை சரியாக செய்ய வேண்டியது உண்டு. ஆமென், ஆமென். சில நேரத்தில் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லி போவோம், எக்ஸாமுக்கு படிச்சே இருக்க மாட்டோம், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு போய் செய்கிறேன்னு சொல்லி செய்வோம். படிக்க கிடைச்ச நேரத்துல எல்லாம் படித்து இருக்க மாட்டோம். அப்புறம் ரிசல்ட்ஸ் இப்படி வார நேரம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இப்படி ரிசல்ட்ஸ் வர நேரம், பாருங்களேன் இந்த பிசாசு எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு. அது பிசாசு பண்ணலைங்க, அது நீங்கள் படிக்கலை. படிக்காத உங்களை பாஸ் பண்ணி விட்டால் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எக்ஸாம் செய்கிறீங்கன்னு சொல்லுவோமே, நீங்கள் படிக்காமல் போய் எக்ஸாமை செஞ்சு உங்களை ஆண்டவர் பாஸ் பண்ணி விட்டாருன்னு சொன்னால் உள்ள பேஷன்ஸ் எல்லாம் செத்து போயிடுவோம். சரியா? அதனால ஆண்டவர் எதிலெல்லாம் ஆண்டவர் தயவு காட்டுவாருன்னு இருக்கு. சரியா? அதே நேரத்தில் சிலவங்களில் பார்த்தீங்கன்னா எப்போ சொன்னாலுமே பார்த்தோம்னா வறுமையிலே இருப்பாங்க, ஆனால் நிறைய பணம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் நல்லா உழைப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் பணம் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க ரொம்ப வீக். அப்படியே பணம் வந்துச்சுன்னா அப்படியே போய் எல்லாத்தையும் அப்படியே செலவழித்து முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறது, ஐயோ இந்த பிசாசு என்னுடைய பணங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான், அவன் ஒன்றும் கொள்ளையடிக்கவில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் வீணடிக்கிறீர்கள். சரியா? ஆகவே எல்லாவற்றையும் தூக்கி பிசாசுல போட முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரே பிரச்சனை, அந்த பிரதரால பிரச்சனை, இந்த சிஸ்டரால பிரச்சனை, என்ன எல்லா வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு. யாரும் உங்களை வம்புக்கு இழுக்கல, உங்க வாய் சரியில்லை, அதனால நீங்களா போய் மாட்டிக்கிறீங்க ஒவ்வொரு வம்புலையும். சரியா? ஆகவே எல்லாமே பிசாசு அல்ல. அதனால நான் பிசாசு நல்லவன்னு சொல்ல வரல. சில காரியங்கள் நம்ம ஒழுங்கா நம்மளை கொண்டு போகாததினால நம்ம அநேக காரியங்களை சிக்கி கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நம்ம அடுத்த நிலையை போறதுக்கு இந்த பிசாசும் ஒரு தடையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாத்தையும் போய் அவன் தலையில போட்டு எஃப்ஐஆர் போடக்கூடாது. நம்ம மேலையும் சில தவறுகள் உண்டு, நாங்களும் சில காரியங்களை
சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த பிசாசு மாதிரி நாங்கள் இருந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்கேயோ வந்துடுவோம் லைஃப்பில். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? பிசாசு மாதிரி நாங்கள் இருந்துட்டோம்னா நாங்கள் எங்கேயோ வந்துடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், உங்களை பிசாசு மாதிரி மாற சொல்லல. பிசாசு அவன் வேலையை சரியாக செய்கிறான். பிசாசு அவன் வேலையை, அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் பிசாசு மாதிரி பாஸ்டர் மாற சொல்கிறாருன்றாங்க. சரியா? நாங்கள் எல்லாம் இயேசு மாதிரி மாற சொல்கிறாருன்னு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன பாஸ்டர் பிசாசு மாதிரி? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு கொடுத்த டியூட்டியை சரியாக செய்கிறான். அவன் வேலையை சரியாக செய்கிறான். நம்ம வேலையை சரியாக செஞ்சோன்னா எங்கேயோ போயிடும். ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? தப்பாக புரிஞ்சுக்காங்க. ரைட்டா? திரும்ப சொல்கிறேன். பிசாசு மாதிரி அப்படின்னு சொல்கிறது பிசாசு தன் வேலையை சரியாக செய்கிறான். என்ன அவனுடைய வேலை, அவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஜான் சாப்டர் 10:10 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிஸ்டர் வாசிப்பாங்க. அதுதான் பிசாசுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். வாசிங்க சிஸ்டர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சரி, பிசாசுடைய வேலை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் அவனுடைய வேலை? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இது மூணு தான் பிசாசுடைய வேலை. இது மூணையும் அவன் விடாம செய்து கொண்டு தான் இருக்கிறான். நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். சரியா? எப்ப பாருங்க, அங்க களவு போயிருச்சு, இங்க களவு போயிருச்சு. அதே நேரத்தில் பாருங்க, அங்க கொலை நடந்துருச்சு, இங்க கொலை நடந்துருச்சு. இங்க இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, இங்க பம் பிளாஸ்ட் ஒன்று, இங்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல மறுத்திட்டாங்க. இப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் நல்ல செய்தி இல்லை. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான துர்ச்செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் பின்னால பிசாசு இருந்து அவனுடைய வேலையை அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்து அவனை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவன் அதை சரியா செஞ்சுட்டு இருக்கான். அப்படிதானே? அவன் சரியா செஞ்சுட்டு இருக்கான். ஆமென். அவனுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அவன் வேலையை சரியா செய்துட்டு இருக்கான். நமக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதை நம்ம சரியா செஞ்சோம்னு சொன்னா இந்த பிசாசு எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும் நம்மால் அதை மேற்கொள்ள முடியும், நம்மால் அதை ஜெயம் காண முடியும். ஹல்லேலூயா. சோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான் வர்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லும் பொழுது அவன் எதையெல்லாம் திருடுறான்? எங்களுடைய சமாதானத்தை திருட வாரான், எங்களுடைய சந்தோஷத்தை திருட வாரான், எங்களுடைய யூனிட்டியை திருட வாரான், எங்களுடைய வளர்ச்சியை திருட வாரான். இப்படி அவன் அநேக காரியங்களை நம்ம லைஃப்ல இருந்து திருடி கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சரியா அவன் வேலையை செய்யறான். நம்ம ஆளு தான் போடுற ப்ரொடெக்ஷன் சரியில்லை, தன்னுடைய கவரிங் சரியில்லை. ஆகவே பிசாசால முடியுது ஈஸியா நம்ம ஆளை அட்டாக் பண்றதுக்கு. ஆமென். நம்ம ஆளு சரியா தெரியுமா? அந்த நம்ம ஆளு சரி, நம்ம ஆளு அவனால அட்டாக் பண்ண முடியுது. வாசிப்போம், நாம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இவனிட்ட இருந்து பாதுகாப்பை பெறலாம்னு சொல்லி பார்த்தா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter chapter 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். பி அலர்ட். ரொம்ப அலர்ட்டா நாங்க இருக்கணும்னு சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஏன் என்று சொன்னா விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யார விழுங்கலாம்னு சொல்லி அவன் எப்பயுமே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாங்க அதை அறிந்து அவன் ஜாப்பை சரியா செய்யறதுனால நம்ம ஜாப்பை ஒழுங்கா செய்யணும். நம்ம ஜாப் என்னன்னு சொல்லி சொன்னா தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், எப்பயுமே விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. அத்தல்ல. ஹல்லேலூயா. சரி, இப்ப வாசிக்கங்க பைபிளை, அப்புறம் வீட்டை போய் வாசிங்க. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. அப்பொழுது இந்த பிசாசானவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படி தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்குன்னு சொன்னா the spirit of discernment. நல்ல டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட்டை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்ககிட்ட கேட்டா யாராவது உங்களை ஏமாத்துறது பிடிக்குமானா நீங்க சொல்லுவீங்க, இல்ல என்ன யாரும் ஏமாத்த முடியாது, எனக்கு யாரும் என்ன ஏமாத்தினா பிடிக்காது. அப்படின்னா அது எப்படி நம்ம ஆவியில அறிந்து கொள்ளலாம்னு சொன்னா ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், அந்த பகுத்தறிகிற ஆவி, அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்களால் எதையுமே டிசர்ன் பண்ணலாம். யார் பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் ரைட், எங்களுக்கு
ஆண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. நாங்க அலர்ட்டா இருக்கிறோம், எங்களால புரிந்து கொள்ளலாம் எதுக்கு பிசாசு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான், பிசாசு என்ன செய்ய பார்க்கிறான், என் வாழ்க்கையில என்ன செய்ய பார்க்கிறான், என் குடும்பத்துல என்ன செய்ய பார்க்கிறான், என் தொழில வியாபாரத்துல என்ன செய்ய பார்க்கிறான்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நமக்கு இருக்கும்போது நம்மளால முடியும் அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு. செகண்ட் பாயிண்ட், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7 இப்படியா சொல்லப்படுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, அப்ப இந்த வசனத்தின் படியும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்லி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுதும் பிசாசு ஓடி போவான். ஆமென். அவன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னா, எங்களை வந்து குழப்புவான், எங்களை வந்து அவங்கள போய் குழப்பு, அவங்கள்ட்ட போய் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, அவங்க தலையில தேவையில்லாத விதடா அப்படின்னு சொல்லுவான். ஆகவே வந்து எங்க தலையில தேவையில்லாத காரியங்களை விதைக்கும் பொழுது, தவறான காரியங்களை எங்களுக்கு சொல்லும் பொழுது, தவறான வழிகளை எங்களுக்கு காட்டும் பொழுது, தவறான செயல்களை எங்களுக்கு செய்யும் பொழுது, வார்த்தை சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சரி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ளும் போது, the armor of God, அதை நாங்கள் தரித்துக் கொள்ளும் போது பிசாசு அரவணன் எங்களை தாக்க முடியாது. எங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளே, எங்களுடைய நினைவுகளுக்குள்ளே எதையுமே அவன் கொண்டு வந்து அவன் எங்களை தாக்க முடியாத படிக்கு நாம் நம்மை தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ முதல்ல சொன்னதுபடி பிசாசு அவன் வேலையை அவன் சரியா செய்து கொண்டிருக்கான். மக்களை அழிக்கிறான், பாவத்தை பெருக்குகிறான், குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான், சமாதானத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே யாரு அவங்க வேலையை சரியா செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஸ்டர் மீ தான். யாரு? மிஸ்டர் மீ. நாங்க தான் நம்ம வேலையை சரியா செய்யறோம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில தான் ஜெபம் இல்லை, நம்ம தான் அந்த ப்ரொடெக்ஷனை போட்டுக்கொள்றது இல்லை, நம்முடைய சிந்தனைகள் தான் அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கு. அவன் அழகாக அங்கேயும் இங்கேயும் விளையாண்டு நம்மளை குழப்பி கொண்டிருக்கான். நம்மளை சரியா காத்து கொள்ளும் பொழுது வேத அடிப்படையில் நம்மளால ஜெயத்தை காண முடியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாமே நான் சரியா தான் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியல, விடுதலையை காண முடியல, பதிலை காண முடியலன்னு சொன்னா உன்னை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு எதிராய், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிராய் பிசாசு யுத்தம் செய்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய பக்கத்தில் அதற்கு எதிர்த்து நீங்க நாங்கள் மேலே வாசித்த வார்த்தைகளின்படி போராட வேண்டியவர்களாய், யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Daniel chapter 10 verse 2 and 3 முதல்ல வாசித்து நிற்போம். தானியேல் நன்காக ஜெபிக்கிறவர் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப தானியேல் ஜெபிக்கிறார். அவருக்கு ஒரு தேவை மத்தியில் அவர் ஒரு பதிலை எதிர்பார்த்து அவர் ஜெபிக்கிறார். ஓகே. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். சார், இந்த 3 வாரம் துக்கித்து கொண்டிருந்தேன், அது 3 வாரம்னா எத்தனை நாள்? ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? ஒரு வாரத்தில் 7 நாள். ஸோ 3 வாரம்னா 21 நாள் அவர் துக்கித்து கொண்டிருந்தாராம். சரியா? சரி, அதை அப்படியே வைத்துக்கொண்டு நெக்ஸ்ட் வர்ஸ். ஓகே, வர்ஸ் 3. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, ரட்சியையும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்படி பர்ஃப்யூமும் பூசலையா, சரியா, நல்ல மீட் ஐட்டமும் சாப்பிடலையா, ஒண்ணுமே சாப்பிடாம அவர் அப்படியே ஃபாஸ்டிங்ல இருந்தாராம். இப்ப இவர் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கிறாரு, பதில் இன்னும் இவருக்கு வரல. இவருடைய நிலைமையின்படி பதில் இன்னும் வரல. நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இப்ப 21 நாள், அதாவது அவர் சொல்றாரு 3 கிழமை நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இந்த 21வது நாள் ஒரு காரியம் நடக்குது. அது என்ன காரியம்னு சொல்லி சொன்னா verse 11க்கு போவோம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, தூதன் வந்து சொல்றாரு, ஜெபித்து கொண்டிருந்த தானியேலை பார்த்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே,
சொல்லுங்க. நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு, என்ன அனுப்புனாங்க உன்கிட்ட பதில எடுத்துட்டு போகும்படியாக. ஓகே, நான் வந்திருக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில்லென்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இது தானியேல் சொல்றாரு. இப்படியாய் தூதன் வந்து சொன்னாரு. சொல்லும் போது நான் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அப்பொழுது தூதன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கு சொல்லும் போது, அந்த நாம் முதல்ல வாசித்தோமே 2ஆம் 3ஆம் வசனத்துல, ஆகாரம் எல்லாவற்றையும் விட்டு பரிமள தைலம் எல்லாம் பூசாம அப்படியே தன்னை சிறுமைப்படுத்தி அப்படியே ஜெபத்துல நீ இருந்ததற்கும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, உன் மனதை செலுத்தின முதல் நாள்னா நீ ஜெபிப்பதற்கு தேவன் அண்டையில நீ நெருங்கி வந்த அந்த முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீ ஜெபித்த இல்லையா தானியேலே ஒரு காரியத்துக்காக, அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கால்லே வந்துருச்சு மேல. நாங்களும் நம்புவோம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் இடத்துல உடனடியாய் போகுது. ஆமென். அது எங்கேயுமே ஸ்டக் ஆகாது. அது அப்படியே நம்ம எதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறோமோ அது அப்படியே அவர் இண்டையில போகுது. அப்போ தூதன் சொல்றாரு, நீ எப்ப உன்னை வருத்தி கொண்டு நீ இப்படி ஜெபிச்சியோ அன்றைக்கே அந்த ஜெபம் பரலோகத்துக்கு வந்துட்டு தானியேலே, உன் வார்த்தைகளின் நிமித்தம் உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். சரி, ஓகே. அப்ப இவங்க என்ன சொல்றாருன்னா, அந்த தூதன், நீ ஜெபிச்சீங்க இல்லையா அன்னைக்கே அந்த பதிலை எடுத்துக்கிட்டு, இதுதான் அந்த பதில்னு சொல்லுவோமே, இந்த பதிலை நான் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். சரியா, நான் பதிலை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, பெர்சியா ராஜ்யத்தின் சரி அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இப்ப நான் பதிலை எடுத்துக்கிட்டு தானியேல் உங்களை நோக்கி நான் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏரியா பிசாசு, என்ன பிசாசு சொல்லுங்க, அது அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசு. நீங்க முதலாவது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இது பெர்சியாவில் தான் நடக்குது இந்த காரியம். சரியா, பாருங்க முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருடத்தில். சோ பெர்சியா, ஆகவே இது ஒரு ஏரியா பிசாசு என்கிட்ட மாட்டிக்கிச்சு. பெர்சியா பிசாசு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். சரி, என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நீ ஜெபிச்ச இல்லையா? சரி, நான் சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீ ஜெபிச்சீங்க தானே தானியேல்? நீங்க ஜெபிச்ச அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஹே அந்த தானியேல் ஜெபிச்சிட்டு இருக்கான்பா, அவன் பதில கொண்டு போயிட்டு கூட அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே நான் அந்த பாசலை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கக்குள்ள இடையில ஏரியா பிசாசு ஒன்று என்ன சந்திச்சு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன கேள்வி கேட்டுச்சு? எங்க போற அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அப்ப நான் சொன்னேன், ஹே தானியேல் ஜெபிச்சிட்டு இருக்காரு, தானியேலுக்கு பதில எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த பேய் என்ன சொன்னிச்சு? போக விட மாட்டேனே, நான் தான் உன்னை போக விட மாட்டேனே அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப தூதன் கேட்டாராம், ஏன் அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? நான் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு, ஏன் நீ அப்படி பண்ற அப்படின்னா. அப்ப அந்த பேய் சொன்னிச்சான், நான் என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். என் வேலை என்னது? யார் ஜெபிச்சாலும் அந்த பதில கடவுள் கொடுத்துடக்கூடாது, எப்படியாச்சும் அதை தடுத்துடணும். இதுதான் என் வேலை, இதுதான் என் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதில் இருக்கிறத தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை போக விட மாட்டேனே. ஐயோ போ விடு, அவன் ஜெபிச்சுட்டே இருக்கிறான், என்ன அனுப்பி போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, என் வேலையை எனக்கு பண்ண விடுடா. இல்லை, நான் உன்னை போக விட மாட்டேனே, நான் உன்னை போக விட மாட்டேனே. இப்படி ரொம்ப பேருடைய ஜெபம் மேலே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பேருடைய ஆசீர்வாதத்தை மேலே ஒரு ஏரியா பிசாசு தடுத்து வச்சிட்டு இருக்குது. ஒரு ஏரியா பிசாசு மேல இருந்து உங்க ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? பாசல் வந்து இடையில கஸ்டம்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு தெரியாது. தானியேல் இதன்படி, என்னடா 5 நாள் ஆச்சு 10 நாள் ஆச்சு, வளமையா ஜெபிச்சா உடனே பதில் வருமே, இன்னைக்கு என்ன இன்னும் பதில காணலன்னு சொல்லி தானியேல் விடாப்பிடியா ஜெபிச்சுட்டு இருந்தாரு. ஆண்டவரும் கொஞ்சம் பிஸியா அப்படியே இருந்துட்டு இப்படி பார்த்து, என்ன இந்த தானியேல் இன்னும் முட்டி போட்டு ஜெபிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, என்ன என்ன தானியேலோட ரிக்வெஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அந்த இன்னும் அந்த பதில் வரலன்னு ஜெபிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஆண்டவருடைய செக்ரட்டரி சொன்ன உடனே, சரியா
இதெல்லாம் ஒரு இதில் சொல்கிறேன், சரியா போயிட்டு சொல்லி விட்றாங்க எங்கேயாவது, அதனால் லைவில் வேற போகுது. ஆண்டவர் சொன்னார், பாவம் நம்ம ஜூனியர் தூதன் போயிட்டு சண்டை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அனுப்புவோம் நம்மளோட ஃபைட்டர். யார் ஃபைட்டர்? மீகாவேல், மைக்கேல் அனுப்புவோம் அப்படின்னு தான். அங்கே பாருங்க, 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பதில் கொண்டு போனால் அந்த ஏரியா பிசாசு விடுதில்லை. ஆகவே ஏரியா பிசாசோட 21 நாள் அந்த தூதன் சண்டை பிடிச்சி கடைசியா மீகாவேல் அந்த பெரிய தூதன், அந்த யுத்த வீரன் வந்து அவனோட யுத்தம் பண்ணி, இந்தாப்பா இப்பதான் எனக்கு உங்ககிட்ட வர முடியுமா இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பதிலை கொடுக்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மட நிறைய ஜெபங்களுக்குரிய பதில் இப்படித்தான் எங்கேயோ ஸ்டக்காகி இருக்கு. நாம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லுவோம். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, பதில் வரல. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. ஜெபிக்கிறீங்க, பதில் வரல. இப்ப என்ன செய்யணும்? இன்னும் ஜெபிக்கணும். ஜெபிச்சேன், பதில் வரல, இன்னும் ஜெபிப்பேன். எது மட்டும் ஜெபிப்பேன்? என் பதிலை நான் பெரும் வர ஜெபிப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம், பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிப்போம், நாம ஜெபிப்போம், சரி வரல, என்ன பாஸ்டர், என்ன சர்ச், என்ன பைபிள், என்ன ஆண்டவர், ஒண்ணுமே சரி வராது, சும்மா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனோம்னா பிசாசுக்கு சந்தோஷம். அவனுக்கு என்ன கிடைக்கும்? டக்குன்னு இன்சென்டிவ் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? இன்சென்டிவ் கிடைக்கும். இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணோன்னு இன்சென்டிவ் கிடைக்கும். அது மாதிரி இவனுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும்னு சொன்னா, ஓ நான் ஒரு மாதிரி தடுத்து அந்த ஜெபத்தை ஃபெடப்பாவி ஆண்டவரையும் பேசி பாஸ்டரையும் பேசி எல்லாத்தையும் பேசிட்டு போய்த்தா ஆச்சாச்சு விட்டு, அவனுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஆனா நம்ம போராடி ஜெபிப்போம்னு சொன்னா நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் வெர்ஸ் 2ல நாங்க பார்த்தோம், தானியேல் 21 நாள் ஜெபம் செய்தார். இன்னைக்கு நாங்களும் எல்லாரும் அநேக நேரங்களில் நான் ஒரு 21 days ஃபாஸ்டிங் போட போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு டேஸை நியமிச்சு, இத்தனை நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க போறேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாங்க ஜெபிப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த டேனியல்ட இந்த 21 days ஆஃப் ஃபாஸ்டிங் இல்லாட்டி இந்த 3 weeks ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து அவர் டைம் பண்ணதில்லை. அவர் ஜெபிச்சாரு. ஆனா அவருக்கு பதில் 21வது நாள் தான் கிடைச்சோன்னு அவர் எழும்பிட்டார். புரியுதா? அதாவது அவர் 21 நாள் பிளான் பண்ணல, சும்மா சரி அந்த தூதன் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி 25ஆம் தேதி தான் வந்திருந்தா அவர் 25ஆம் தேதி மட்டும் ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆமென். நம்ம என்னது பிளான் பண்றது? 7 நாள் ஃபாஸ்டிங், 8வது நாள் பெரிய ஃபீஸ்ட் உண்டு. ஆட்டை வெட்டு, மாட்டை வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, இன்னும் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இங்க ஜெபத்துல இருந்தாலும் சிந்த எல்லாம் ஆட்டுலையும் மாட்டுலையும் அதுல ரோஸ் பானை சாப்பிட்றதா, பருப்பை சாப்பிட்றதா, எதை சாப்பிட்றன்னு சொல்லி அங்கேயே மைண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும். 7 நாள் ஆகும், பதில் வருதோ பதில் வருது இல்லையோ, நம்ம ஆள் போயிரும் ஆட்டுக்கு முன்னால. ஆனா தானியேல் எப்படி இருந்தாருன்னு சொல்லி சொன்னா, இல்ல நான் பதில் காணும் வரை ஜெபிப்பேன். நான் பதில் காணும் வரை. ஏன்னா நம்ம லைஃப்ல நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுங்க. நம்ம லைஃப்ல நீங்க சில காரியங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு டயர்டாகி விட்டுறதுனால தான் எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆனா நீங்க மட்டும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நின்று பிடித்து ஜெபிச்சு போராடினீங்கன்னு சொன்னா எல்லா ஏரியா பிசாசும் ஓடி போயிடும். ஆமென். நிச்சயம் உங்க ஆசீர்வாதம் உங்க கைகளிலே வந்து சேரும்படியாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இப்படி தானியேல் விடாம தொடர்ந்தும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆகவே அவரால் ஜெயம் காண முடியுமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிசாசின் தடைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக இருக்குதா? ஆமா, இருக்குது. நீங்க நன்மையை பெறக்கூடாதுன்னு பிசாசு போராடி கொண்டிருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்கிறான். வானமண்டலத்தில் அவனுக்கு தெரியுது, உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகுது. ஆகவே நீங்க இப்ப அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க, கிட்ட நெருங்கிட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் பாருங்க, சம்டைம்ஸ் எங்க லைஃப்ல கூட ரொம்ப ப்ரெஷர் கூடும்.
ரொம்ப பிரச்சனை கூடும். ஐயோ கிவ் அப் பண்ணிடுவோம் போல இருக்கும், ஐயோ விட்டுருவோம்ன்ற அளவுக்கு சில காரியங்கள் நம்மளை ரொம்ப புஷ் பண்ணும், ரொம்ப நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெபிச்சு எப்படியாவது அதை தாண்டிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய விடுதலை வெற்றி நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களில் சேட்லி அந்த இடத்துல நாங்கள் விட்டுடுறோம். சில நேரத்தில் அது எங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், ஜாப்பில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், அநேக காரியங்கள் ஊழியத்தில் இருக்கலாம். கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிருச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் கஷ்டமாகிருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் விட்டுடுறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை நீ நின்று பிடி, ஏன்னா உனக்கு ஆசீர்வாதம் நெருங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 Kings chapter 19க்கு திருப்பிக் கொள்வோம். பாருங்க, இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இந்த தாய் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இதை திருப்பி வைத்துக் கொள்ளுமோ அது நேரம் நாங்கள் சொல்றதை கேளுங்க. ஸோ இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஹாஸ்பிட்டலில் போன உடனே கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா பெயின் வருது அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா பெயின் வருது? அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் 1 ஹவருக்கு ஒருக்கா தான் வருது அப்படின்னா போயிட்டு கொஞ்சம் கிட்ட அதுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெயின் கிட்ட வார நேரம் வாங்கன்னு சொல்லி திரும்ப நீங்கள் போயிட்டு வாரீங்க. ஐயோ எனக்கு 15 மினிட்ஸ், இது வந்து அநேகமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயம். திரும்ப நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை எனக்கு 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா பெயின் வருது. அவன் கணக்கே இருக்க மாட்டான், போயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஐயோ நான் பயமுறுத்தலம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரியா? ஸோ அதுக்கு பிறகு இப்படி போய் கடைசியா அந்த ரொம்ப பெயின் கிட்ட ஆகின பின்பு அவங்க உங்களை உள்ளே எடுப்பாங்க. இப்போ இந்த பெயின் அதிகரிக்க 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 மீனிங் என்னன்னா பேபி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். பேபியை நீங்கள் பெற்றெடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் தாயால் கிவ் அப் பண்ண முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு விட மாட்டாங்க. அதுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி அந்த மிட்வைஃப், அந்த டாக்டர் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதை செய்யும் பொழுது அந்த குழந்தை அழகாய் பெற்றெடுக்க முடியும். ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனைகள் அதிகரிக்க 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 நினைச்சுக்கோங்க, நீங்க ஆசீர்வாத தண்டையில் நெருங்குறீங்க. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாத தண்டையில் நீங்க நெருங்குறீங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஐயோ என் லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா போகணும் இருக்கு. ஸ்மூத்தா போறதுக்கு முதல்ல இதை தாண்டணும். ஆமென். பிள்ளை அழகா கையில வாரதுக்கு ஒரு சின்ன ஒரு பீரியட், ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துக்குள்ள நாங்க போக வேண்டி இருக்கு. அதன் பின்பு அழகான குழந்தை நம்ம கையில பெற்றெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த இடத்துல நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. எலியாவை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தாரு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு திட்டம் என்னன்னா, எலிசாவை அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும். இவர்கிட்ட இருக்கிறத டபுளா அவருக்கு கொடுக்கணும். இவருடைய காலம் முடியுது. இவருக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இதை அடுத்து எலிசாவை பயன்படுத்தணும்ன்றது பரலோக திட்டமா இருக்குது. ஆனா இந்த எலியா ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்டு, யெசபேலின் வார்த்தையை கேட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்பொழுது யெசபேல், வாசிங்க. அப்பொழுது ஜெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்ன. சத்தியம் அடிச்சு சொல்ற, சபதம் விடுறா, நாளைக்கு நீ செத்த எலியா அப்படின்னு சொல்லி அவ சபதம் விட்ட உடனே இவ்வளவு தேவ வல்லமை பெற்ற மனிதன், நெக்ஸ்ட் வெர்ஸ் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவனுக்கு அது தெளிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லவா என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த யெசபேல் இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப கலங்கி போய் அவருடைய தேவனுடைய பலம் என்னன்றது அவர் மறந்து, இவ்வளவாய் அவரை நடத்தி வந்த தேவனை விட்டு மறந்து பயந்து இந்த ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு பயந்து கலங்கி அவர் ஆண்டவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கிறார். என்ன கான்ட்ராக்ட் தெரியுமா கொடுக்கிறாரு? என்னை கொன்று போடும் தேவனே என்றார். என்னவா? நாம எல்லாம் எப்படி ஜெபிக்கிறோம்னா, எங்களை காப்பாற்றும் தேவனே. இவர் ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஒரு மேர்டர் பண்ணிருங்க, ஆண்டவரே என் மேல ஒன்று வச்சிருங்க, என்னை கொன்றுங்க. ஏன்னா நான் நல்லவன் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் காட்டிலும் நான் தான் ரொம்ப மோசமானவன் ஆண்டவரே. ஆகவே என்னை கொன்று போடும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி இவர் ஆண்டவருக்கு தன்னை எடுத்து, ஏன்னா நாம செத்தா பரலோகம் போக முடியாது இல்லையா,
அதனால நீங்களே என்னை கொண்டு பழியெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றார், என்னை கொன்று போடும் ஆண்டவரே என்று சொல்லி. நெக்ஸ்ட் வர்ஸ். ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி. சரி, இவர் இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்துட்டு, இவனை வச்சு நான் எவ்வளவு வேலை செய்ய இருக்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறேன், மகிமையான இடத்துக்குள்ள என்ன நமக்கு தெரியும் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி. என்னுடைய பிளான் எல்லாம் இப்படி இருக்கு, அங்க எலிசாவை வேற நாங்க அபிஷேகிக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு இருக்கக்குள்ள இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே ஆகிரும். இப்ப நல்லா 2 சாப்பாடு கொடுத்தா எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பாட்டை கொடுத்தானுப்ப தூதன் போயிட்டு தட்டி சொல்றாரு, நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, சாப்பிட்டா எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வர்ஸ். அவன் விழித்து பார்க்கிற போது, அவன் விழித்து பார்த்த போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும், நல்ல அடையும், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய காரியத்தை செய்வான்னு பார்த்தா இல்ல, அவர் ஃபுல்லா கிவ் அப் பண்ணிட்டாரு. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்குறாரு. சரியா? ஆண்டவர் விடல. நெக்ஸ்ட் வர்ஸ். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து, திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். அப்படின்னு சொல்லி அவருக்கு திரும்ப ஆகாரத்தை கொடுத்து திரும்ப ஆண்டவர் அவரை அந்த வனாந்திரத்திலே ஓடும்படியாய் செய்கிறார். வார்த்தை சொல்கிறது 40 நாட்கள் அவர் ஓடி போனார். சம்பவத்தை சுருக்கி சொல்லி முடிக்கிறேன். அவர் இப்படியாய் ஓடி 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 போய் ஒரு இடத்தை அடையும் போது தேவன் அவரோடு பேசுகிறார். verse 15 and 16 அதை நாங்கள் வாசித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. பாருங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அந்த கிருபையை தேவன் எலியாவுக்கு வைத்திருந்தார். ஆனால் எலியா என்ன சொன்னாரு? செத்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றது லேசான வேலையா? இல்ல. ஆனா ராஜாவை அபிஷேகம் பண்ற அபிஷேகத்தை தேவன் எலியாவுக்கு கொடுத்திருந்தார். ஓகே, அடுத்தது. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. யெகூவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. நீ என்னை கொல்லும் என்று சொல்கிறது தானே, நான் உன்னை எடுக்கத்தான் போகிறேன், ஆனால் உன் இடத்துல இன்னொரு ஆள் வரணும், அவர் மேலே ரெட்டிப்பான அபிஷேகத்தை நான் ஊற்றணும், ஸோ அவரையும் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி முடிக்க அதேபடி எலியா செய்து முடிக்கிறார். நமக்கு சம்பவம் தெரியும். அதன் பின்பதாக எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிஷா டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்கை அன்றைக்கு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, இவையெல்லாம் நம்மை நெருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். ஆமென். போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமென். தானியேலுக்கு முதல்ல தெரியல எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சில காரியம் டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா, சில காரியம் அப்படியே ஸ்டக் ஆகுன மாதிரி இருக்குன்னு சொன்னா, விடாம போராடி சீரியஸா ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நீங்க ஜெபிங்க. தானியேலை விடுவித்த தேவன் உங்களையும் நிச்சயம் விடுவிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்புறத முதல்ல விடுவோம். புலம்புறது அப்படியே புலம்பி 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 அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த குவாலிட்டியான ஆக்கள், அப்படி இல்லாட்டி தேவனோடு நடக்கிறவங்க, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதிகம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் தான் பேசுவாங்க. அந்த பேசுற கொஞ்சத்தில் அநேக விஷயம் அடங்கி இருக்கும். ஆமென், ஆமென். ஒரு காலத்தில் இந்த பக்கிங்ஹாம் பேலஸில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு யூகேல. ஃபேமிலி இஷ்யூ ஒன்று. அப்போவே நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே நிறைய அவங்களுக்கு எதிராக, அவங்க குடும்பத்துக்கு எதிராக அதை பற்றி பெருசாக எல்லாம் பேசி ரொம்ப பேர் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமில் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். அவங்க பண்ணின குழப்பத்துக்கு, அவங்க பேசின ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து இன்னொரு பேப்பரை வெளியிடணும். ஏன்னா அவ்வளவு பேசியிருக்காங்க. இப்போ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது தான் நடந்துச்சு, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இல்லை இதுதான் இப்படி தான், இப்படி எல்லாம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த நேரத்தில் இருந்த எலிசபெத் மகாராணி, நம்ம பாட்டியம்மா என்ன பண்ணாங்கன்னா,
4 வேர்ட்ல ஒரு ஆன்சர், 4 லைன். இதுதான் இதுதான் இதுதான், ஒரு 4 லைன்ல ஒரு பதிலை கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் கப்சுப் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். அதான் அவங்களுடைய ராயல்ட்டி, அவங்களுடைய மேஜஸ்டி, அவங்களுடைய அந்த இடத்துல இருந்து வரும்போது அப்படித்தான் அது இருக்கும். ஆமென். இதைத்தான் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். பாடுகள், சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை நெருக்கிற நேரத்தில், நிந்தைகள், அவமானங்கள் எங்களை நெருக்கிற நேரத்தில், சில நேரங்கள் எங்களால் முன்னால் போக முடியாதபடி அநேக காரியங்கள் எங்களை அப்படியே தாக்குற நேரத்தில் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்வோம். இல்லை, என்ன ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறாரு. இந்த நெருக்கங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள் எல்லாமே என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. நான் கிவ் அப் பண்ண போகிறதில்லை. என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து யுத்தம் செய்து நான் அடுத்த நிலையை அடைய போகிறேன். ஆமென். ஆமென். நம்ம அதிகம் பேசுறதுனால, அதிகம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால, அதிக காரியங்களை செய்யறதுனால நம்ம எதையுமே அடைய போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த எலியாவை போல, ஆண்டவரே எனக்கு இது வேணாம், அது வேணாம், நான் விட்டுறேன், என்னை கொன்றும், ஆண்டவரே எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து குறை சொல்றதை விட்டுட்டு, எங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த சத்துருவை எதிர்த்து தேவ சமூகத்தில் யுத்தம் செய்து நாம் யுத்தம் செய்யும் போது நாம் நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாவரும் எழுந்திருப்போம் காலவெளியில். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம். போராடி நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பூரண விடுதலைக்காக. அந்தகாரத்திலே கிரியை செய்கிற அந்த அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளுக்கு விரோதமாக நம்முடைய என்னென்ன ஆசீர்வாதங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டக்காக இருக்குதோ, நம்ம சில காரியங்களை அப்படியே விட்டுட்டோம். இதெல்லாம் இனி கிடைக்காது, நடக்காது, இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இனி இது இப்படி தான் நடக்க போகுது, அப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்களே ஒரு ஒரு நிலைமைக்குள்ளே வந்து அநேக காரியங்களை அப்படியே கைவிட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, பதில் காணும் வரை ஜெபிக்க ஆரம்பிங்க. சிலர் சில காரியங்களுக்காக ஜெபித்தீங்க, ஆனால் உங்களுக்கு வந்த சில சவால்கள் நிமித்தம் அநேக ஜெபங்களை நிறுத்திட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நேரத்தை ஒதுக்குனீங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபித்தீங்க, இது எனக்கு வேணும் என்று போராடினீங்க. ஆனால் உலகத்திலிருந்து வந்த பாடுகள், சூழ்நிலைகள் உங்களை அதிகமாக அழுத்தினது நிமித்தம் சில காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டோன்னே நான் கிவ் அப் பண்ணிடுறேன், இல்லாட்டி உங்களுக்கு அதை அப்படியே கைவிட்டு போயிருச்சு. ஆண்டவர் சொல்றார், இல்லை, நீங்கள் சமூகத்தில் சீரியஸா நீங்க இருந்து ஜெபிக்கும் போது எப்படி தானியேலுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற அந்த பிசாசை, அந்த பெர்சியா அதிபதியின் அந்த பிசாசை மேற்கொண்டு தேவன் பதிலை தானியேலுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு எதிராக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் சங்கிலிகளையும் அறுத்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.